Dear viewers, very happy to meet you once again. So far we are talking and we are discussing some useful clues related to spoken English, how we have to converse, how we have to ask questions, how we are supposed to reply. All these things we are going on telling some clues, and most probably you might have noted in your mind, and you keep it, you retrieve, you introspect, then you can understand what I have told you. That will be much useful for your day-to-day conversation. Now, I have told you in the last class, he is, she is, it is, as it's, they are, like that I have told you. Today, now we will go for a new chapter to define where he is located. அவர் எந்த ஊரில் வசிக்கிறார், அதுக்கு என்னென்ன வாக்கியங்கள் பயன்படுத்தணும், எப்படி சொல்லணும் அதை அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ let us discuss about the nativity or location where they are residing. அப்போ என்ன கேட்போம், எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லணும், he is in Mumbai அப்படிம்பார், he is in Delhi அப்படிம்பார், he is in Bangalore அப்படிம்பார். இந்த மூணு ஊரையும் சொல்லக்குள்ள இந்த இன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்க்கணும். சார் அட்டுன்னு சில பேர் சொல்கிறாங்களா சார், அது என்ன சார் எனக்கு புரியலையா, ஏன் சார் ஹீ இஸ் அட் பெங்களூர்னு சொல்லக்கூடாதா, ஹீ இஸ் அட் டெல்லின்னு சொல்லக்கூடாதா, ஹீ இஸ் அட் மும்பைன்னு சொல்லக்கூடாதா, எந்த விதத்தில் அது இந்த சென்டென்ஸை பாதிக்குது, அது தப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன வினா உங்கள் மனசில் வரும். அதை இப்போ நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. எந்த இடத்துல இன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அட்டு யூஸ் பண்ணணும். இன் மும்பை, இன் டெல்லி, இன் பெங்களூரு அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னால் என்ன, இரண்டு வாக்கியங்களோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்களோ ஒன்று சேரும் பொழுது அது ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குமே, ஆனால் அதுக்கு பேர் ஃப்ரேஸுன்னு பேர். ஸோ இன் மும்பை அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு, இன் டெல்லி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு, இன் பெங்களூர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். அப்போ அட்டு எங்கே சார் யூஸ் ஆகும் பார்ப்போம். இப்போ மும்பையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறீங்க, சந்திக்கக்குள்ள அவனை கேட்குறீங்க எங்கே எப்போ இருக்க அப்படின்ட்டு. நான் மும்பைன்னு சொல்லலாமா, தப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், பெங்களூரில் இருந்துக்கிட்டு நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும். அதனால் அந்த இடத்துல இன்னும் வராது. மும்பையில் சொன்ன பிறகு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அட்டு வரணும். இப்போ பாருங்கள், ஹீ இஸ் இன் மும்பை அட் செம்பூர், he is in Bangalore at சிவாஜி நகர். ஸோ அட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய பகுதியினுடைய உள்பகுதியை குறிக்கும் பொழுது நாம் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை அட். ஆனால் பெரிய பகுதியை நாம் சொல்லும் பொழுது பயன்படுத்த வேண்டிய வார்த்தை இன். ஆகையினால இந்த ஒரு வாக்கியத்தில் இன்னும் வரும், அட்டும் வரும். ஆனால் ஹீ செட் மும்பை அப்படின்னு சொல்லி இன் செம்பூர்னு சொன்னால் அது சரியானது ஒரு வாக்கியம் அல்ல. அதனால் எது பெரிதாக இருக்கின்றதோ அதில் நாம் இன் சேர்க்க வேண்டும். அதற்கு சிறிய பகுதிக்கு அட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். அதனால தான் ஹீ இஸ் இன் மும்பை அட் செம்பூர், ஹீ இஸ் இன் பெங்களூர் அட் சிவாஜி நகர், ஹீ இஸ் இன் தமிழ்நாடு அட் டி நகர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் இந்த இன்னும் அட்டையும் நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. பெரிய பகுதிக்கு இன் பயன்படுத்துங்க, உள்பகுதிக்கு அட்டு பயன்படுத்துங்க. இது ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விஷயம். ஸோ என் இஸ் யூஸ்டு ஃபார் மேஜர் சிட்டிஸ் அண்ட் அட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி சிட்டி. சார் அவர் இந்தியாவிலே இல்லை சார், பாம்பேயில் கிடையாது, பெங்களூரில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது, ஒரிசாவில் கிடையாது, மகாராஷ்டிராவில் கிடையாது. அப்போ இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி வாக்கியங்களை நம்ம பயன்படுத்தணும், எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும், என்னென்ன அதில் நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். ஹீ இஸ் இன் அமெரிக்கா, ஈஸ் இன் அமெரிக்கா, ஹீ ஈஸ்ன்னு சொல்ல வேண்டாம், ஈஸ் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஹீ இஸ் இன் இங்கிலாந்து, ஈஸ் இன் இங்கிலாந்து, ஈஸ் இன் துபாய் அப்படின்னு சொல்லலாம், இதில் தப்பே கிடையாது. இருந்தாலும் இன்னொரு வாக்கியம் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் இன் தி யுஎஸ்ஏ. இந்த இடத்துல தீங்கிற ஒரு வார்த்தை வரும். திஸ் இஸ் டெஃபினட் ஆர்டிக்கல். ஆர்டிக்கலை ரெண்டு விதமாக மேஜராக பிரிக்கலாம். ஒன்று டெஃபினட் ஆர்டிக்கல், இன்னொன்று இன்டெஃபினட் ஆர்டிக்கல். ஏ அண்ட் ஆன் ஆர் கால்டு இன்டெஃபினட் ஆர்டிக்கல், தி அப்படிங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கல். இந்த டெஃபினட் ஆர்டிக்கல் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, எப்பொழுது ஒரு நாடு
பல நாடுகளை கொண்டு குழுமமாக இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தி யூஸ் பண்ணணும். பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறதில்ல, பண்ணியே ஆகணும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இங்கிலாந்து அப்படின்னா அதனுடைய நாடு என்ன? அநேக நாடுகள் சேர்ந்து இங்கிலாண்டுங்கிறோம். அதுக்கு பேர் என்ன? ஹீ இஸ் இன் தி யூகே, தி யூகே. துபாய் எப்படி? பல அரபு நாடுகள் சேர்ந்த ஒரு இடம். ஸோ அப்படி சொல்லக்கொள்ள ஹீ இஸ் இன் த யுஏஇ, தி அவசியம் வரணும். நீங்கள் ஹீ இஸ் இன் துபாய்னா தப்பு கிடையாது, ஆனால் ஹீ இஸ் இன் யுஏஇன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஹீ இஸ் இன் தி யுஏஇ அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் இந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்கள், எந்த ஊரில் இருக்கார், இன்னும் எங்கே பயன்படுத்தணும், தி எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் இருக்கக்குள்ள இந்த மாதிரி அப்ரிவேஷன் இருக்கக்கூடியது யூஎஸ்ஏ, யூகே, யுஏஇ, அந்த இடத்துக்கெல்லாம் டெஃபினட் ஆர்டிக்கிள் தி போடணும். அதர்வைஸ் இப்போ நம்ம சொன்னோம் இங்கிலாண்டுன்னு சொன்னோம், அமெரிக்கான்னு சொன்னோம், துபாய்னு சொன்னோம், யுஏஇன்னு சொன்னோம், யுஎஸ்ஏன்னு இது எல்லாமே என்ன? அந்நிய நாடு இல்லையா? அந்த அந்நிய நாட்டுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? யாருக்காவது தெரியுமா? திங்க் பண்ண முடியுமா? abroad. We can say he is abroad. Always you be careful, it is not he is in abroad. He is in abroad அப்படிங்கிறது ஒரு தப்பான வார்த்தை, நீங்கள் அதை போடக்கூடாது. he is abroadன்னு தான் சொல்லணுமே ஒழிய he is in abroad அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்ராடுன்னு ஒரு வார்த்தை வந்துட்டுனாலே இன்னும் வராது, அட்டும் வராது, டூவும் வராது. ரொம்ப முக்கியம், இதை மனசில் வச்சிங்க. in, at or to will not come in front of abroad. So he is abroad, enough. he is in abroad அப்படிங்கிறது தவறான ஒரு வார்த்தை. அதனால் இன்னுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இப்போ ஃபாரினில் இருக்கக்குள்ள சொன்னோம், ஏன் சார் அப்ராடுங்கிறதுக்கு ஃபாரின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சொல்லலாமா, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஃபாரின் அப்படின்னாலே அந்நிய, அது முடிவுறாத ஒரு வார்த்தை. ஐ எம் இன் ஃபாரின் அப்படின்னா நான் அந்நிய இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தமே ஒழிய அது முழுமையாக அடையாது. அதனால் அப்படி நீங்கள் சொல்லணும்னு நினச்சானா ஹீ இஸ் இன் ஃபாரின் கண்ட்ரி அல்லது ஃபாரின் அதோட ஒரு வார்த்தை சேர்ந்தால் தான் அது முழுமை பெறும். அதனால் நீங்கள் என்னென்னலாம் அப்ராடுன்னு சொன்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஹீ இஸ் அப்ராடுன்னு சொன்னால் போதும். ஐ எம் கோயிங் அப்ராடுன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஐ எம் கோயிங் ஃபாரின்னு சொல்லவே சொல்லாதீங்க, ஏன்னா ஃபாரின்ங்கிறது முழுமையான வார்த்தை அல்ல, அதை முடிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் ஃபாரினில் என்னென்ன ஊர் பார்த்தோம், அப்ராடுங்கிறது என்னென்னு பார்த்தோம். அப்ராடுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணக்கூடாது, அட் யூஸ் பண்ணக்கூடாது, டூ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து இப்போ வீட்டில் இருக்க நபர் இங்கிலாண்டில் கிடையாது, துபாயில் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது, எங்கேயுமே இல்லை, வீட்டிலே இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லணும்? அட் ஹோம்னு சொல்லணும். ஹீ இஸ் அட் ஹோம். அட் ஹோம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். அதை ஹீ இஸ் இன் ஹோம்னு சொல்லாமா ஹீ இஸ் அட் ஹோம்னு சொல்லணும். ஏன் சார் ஹீ இஸ் இன் ஹோம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, அது இன்னும் எதோட வரும் அப்படின்னா இன் த ஹவுஸ்ன்னு தான் வருமே ஒழிய ஹீ இஸ் இன் ஹோம்னு வராது. ஹீ இஸ் அட் ஹோம் தான் சொல்லணும். இது ரெண்டும் ஃப்ரேஸு, அதனால் அட்டை நீங்கள் மாற்றக்கூடாது. வீட்டில் இருந்தால் நீங்கள் பயன்படுத்த வார்த்தை ஹீ இஸ் அட் ஹோம் ஆர் ஹீ இஸ் இன் த ஹவுஸ். இந்த ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலே தியை நீங்கள் அவசியம் போட்டாகணும். ஹீ இஸ் இன் த ஹவுஸ். டோன்ட் டெல் தட் ஹீ இஸ் இன் ஹவுஸ் ஆர் டோன்ட் டெல் ஹீ இஸ் இன் ஹோம். ஹீ இஸ் அட் ஹோம் ஆர் ஹீ இஸ் இன் த ஹவுஸ். ஓகே. அப் இஸ் எ ப்ரொபோஷன், அப்ஸ்டார். ஓகே, லெட் அஸ் சீ. இப்போ வீட்டில் இருக்கார், போய் கேட்குறேன் எங்கப்பா சுரேஷ் அப்படின்னு. அவர் மாடியில் இருக்கார் சார் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஹீ இஸ் இன் அப்ஸ்டேர்ஸ் அப்படிம்பீங்க. ஆனால் அது கரெக்ட் அல்ல. அப்ஸ்டேருக்கு முன்னாடி இன்னும் வரவே கூடாது. ஹீ இஸ் அப்ஸ்டேர்ஸ் அவ்வளவுதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அப் இஸ் எ ப்ரொபோசிஷன், அப்ஸ்டேர் இஸ் எ ஸ்டேர் இஸ் எ நவுன். ஸோ அப்ஸ்டேர் நாட் அப்ஸ்டேர்ஸ், ஸ்டேர்ஸ் இஸ் எ நவுன். ஸோ ஹீ இஸ் இன் அப்ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது வந்ததுன்னா 2 ப்ரொபோசிஷன் வந்துடும். அதனால் 2 ப்ரொபோசிஷன் வராதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீ இஸ் அப்ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ
நீங்கள் அப்ஸ்டேரில் இருக்கார், மாடியில் இருக்கார் அப்படின்னா ஹீ இஸ் அப்ஸ்டேர்ஸ்னு சொன்னால் போதும். ஹீ இஸ் இன் அப்ஸ்டேர்ஸ்னு மறந்து கூட சொல்லாதீங்க, அது தப்பான ஒரு வார்த்தை. ஸோ ஹீ இஸ் இன் அப்ஸ்டேர்ஸ்னு வராது. இப்போ 6வது ஃப்ளோரில் இருக்கார், வி ஹாவ் டு சே 6வது ஃப்ளோரில் ஆள் இருக்கார். எப்படி சொல்லுவீங்க? ஹீ 6th ஃப்ளோர்னு சொல்லலாமா? சார் அப்ஸ்டேருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, நீங்கள் ஹீ இஸ் அப்ஸ்டேர் நீங்கள், அப்போ நான் ஏன் ஹீ 6th ஃப்ளோர்னு சொல்லக்கூடாது? அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் 6வது மாடின்னு அர்த்தம். ஹீ 6th ஃப்ளோர், ஹீ 6th ஃப்ளோர்னா அவர் 6வது மாடி 5வது மாடின்னு ஆகிடும். அதனால் தளத்தை நீங்கள் குறிப்பிட்டு பேசும்பொழுது நீங்கள் பயன்படுத்த வார்த்தை அதோடு தான் இருக்குது. Dear viewers, so far we have come across many preposition, at, in, many types we have seen. So next class we will see still more descriptive way how to speak English with a few more preposition, where it has to be used, all we will see in the next session. Thank you very much for joining in this session. Thanks a lot.